ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கேகே கலா கிச்சன். இந்த வீடியோவில் எல்லோருக்கும் பிடித்த பெங்காலி ஸ்வீட்ஸ் சம்சம் மிக சுலபமாக செய்யலாம் வாங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சம்சம் செய்வதற்கு 1.5 லிட்டர் பாலை ஸ்டவ்வில் வைத்து பால் பொங்கி வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம். நான் ஆர்டினரி பாலை தான் எடுத்திருக்கிறேன். பால் பொங்கியதும் ஸ்டவ்வை சிம்மில் வைத்து எலுமிச்சை பழச்சாறு சேர்த்து பாலை திரிய வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு பெரிய எலுமிச்சை பழச்சாறு எடுத்து அதே அளவு தண்ணீர் சேர்த்து கலந்து வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாலில் விட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், லெமன் சேர்த்ததும் பால் நல்லா திரிஞ்சு பன்னீர் தனியாக வந்திருக்குது. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் ஒரு ஸ்ட்ரெயினரில் காட்டன் துணி போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். எலுமிச்சை சாறில் இருக்கிற புளிப்பு வாசனை போகிறதுக்காக நம்ம தண்ணியில் இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா அலசி இந்த பன்னீரை எடுத்துக்கலாம். பன்னீரில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த பன்னீரை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து சம்சமில் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக பால்கோவா செஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நம்ம ஒரு பேனில் காய்ச்சிக்கலாம். பால் காய்ச்சும் போது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பாலை அடிக்கடி கலந்துகிட்டே இருங்க. நான் இங்கு கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துருக்குறேன். குங்குமப்பூ இல்லைன்னா கேசரி பவுடரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாலை நல்லா திக்காகிற வரைக்கும் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்கள், பால் நல்லா திக்காகி வந்திருக்குது. இந்த சமயத்தில் நான் ஒரு சிட்டிகை கேசரி பவுடர் கலருக்காக சேர்த்துருக்கிறேன். பால் திக்காகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. பால் இந்த மாதிரி திக்கானதும் 50 கிராம் சுகரை சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. நாம் எடுத்து வச்சுருக்கிற பன்னீரில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா போகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பன்னீரை ஒரு தட்டில் அல்லது சுத்தமான மேடையில் போட்டு நமது உள்ளங்கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையால் 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிங்கன்னா பன்னீர் கொஞ்சம் சாஃப்டாகும். 2 நிமிஷத்துக்கு ஆனதும் 1 டீஸ்பூன் கார்ன் பவுடர், 2 சிட்டிகை பேக்கிங் பவுடர் சேர்த்து 10 நிமிஷத்துக்கு நல்லா உள்ளங்கையால் அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா பன்னீர் ரொம்ப சாஃப்டாக வரும். 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிங்கன்னா பன்னீர் ரொம்ப சாஃப்டாக வரும். பாருங்கள், பன்னீர் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குது. இப்போது இந்த பன்னீரை இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், 1.5 லிட்டர் பாலில் இந்த சைஸில் 6 வந்திருக்குது. இப்போ இதை நம்ம சுகர் சிரப்பில் வேக வைக்கணும். அதற்கு ஒரு குக்கர் அல்லது அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். குக்கரில் 1 கப் சர்க்கரையை எடுத்து அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணீரையும் எடுத்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வர சமயத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பன்னீரை ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். எல்லாவற்றையும் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக்கரில் வெயிட் போடாமல் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை திறந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற பன்னீர் கொஞ்சம் பெருசாகி வந்திருக்கும். மறுபடியும் குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பக்கத்தில் வேக வைக்கிறதா இருந்தால் அடிகனமான பாத்திரத்தில் 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற சம்சம் டபுள் சைஸில் வெந்து வந்திருக்குது. நமது சம்சம் நல்லா சுகர் சிரப்பில் ஊறி நல்லா ஜூஸியாக வந்திருக்குது. ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். குக்கரில் இருக்கிற சர்க்கரை சிரப்பை இந்த மாதிரி திக்காக கொதிக்க வச்சுக்கோங்க. திக்கானதும் சம்சம்மை அதில் போட்டு ஊற வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஊறிய பிறகு நம்ம ஃபில்லிங்காக ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற பால்கோவாவை இந்த ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கோங்க. சம்சம் நடுவில் ஒரு கத்தியால் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பால்கோவாவை ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கார்னிஷ்காக கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை தூவிக்கலாம். அது அருமையான சம்சம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.